சொல்லுங்கண்ணே. இவ்வளோ ஏஜில் பண்ணிட்டு எனக்கே போர் அடிச்சு. இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது, கதை அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, வர எல்லாருமே உங்களுக்கு பேரம்பேத்தி இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பன் ஆகி வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக நடிக்கிற மாதிரி நான் நடிக்க வேணாம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து, ஏன்னா இதுக்கு மாதிரி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன், அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். ஸோ அதனால் ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். நான் அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார் 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க, 100 கோடி 200 கோடி 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைண்ணே நான். உங்கள் வசூல் அண்ணே நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே. உண்மையாக அண்ணே எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னெல்லாம் நடந்ததுன்னு அது அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சொன்னது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும், வேறு காரணம் வேறு. ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படுது. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் இருக்க வழியாக. மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. நான் 11 மணி இருக்கு நான் பேசினேன். சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான். அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை. ஜெனரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா 50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர். சரி, ஓகே. இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறோம்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது, உண்மையாக மாற்றுக்கருத்தில் ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது, ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும், அதை அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும், அந்த அறிவு வரணும். சேகரிக்கிறேன், புரியும் போது நான் வந்துடுவேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது, என்னைக்கா ஒன்றும் டெலிவரி ஆகிடும், அது கரண்ட்லேயே வச்சு நான் நினைக்கிறேன்.